தமிழ்நாடு அரசு ஏதோ 100 ரூபாய் சேர்த்து பிச்சை போட்டுட்டு இருக்காங்க. வரல, அறிவிக்கிறாங்க, ஒன்றும் வரல. அதெல்லாம் நான் நாடாளுமன்றத்தில் உள்ள பேசிட்டு வரது என்னன்னா சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சாமிநாதன் உருப்படியே ஒன்னே தான் சொல்லியிருக்கிறார், MS சுவாமிநாதன். மற்ற எதுவுமே எனக்கு விழுந்த கிடையாது. பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு கெடுத்துட்டார், எல்லாத்தையும் கெடுத்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு நாசப்படுத்திட்டார் எல்லாத்தையும். அவர் சொன்னது ஒண்ணுன்னா வேளாண் ஊதிய குழு, ஃபார்மர் இன்கம் கமிஷன். இந்த ஃபார்மர் இன்கம் கமிஷன் படி என்ன செய்யணும்னா உற்பத்தி எவ்வளோ பிளஸ் 50% லாபம். அந்த கணக்குப்படி ஒரு டன் கரும்பு உற்பத்திக்கு 2450 ரூபாய் உற்பத்தினா பிளஸ் 50%, 50 விழுக்காடு எவ்வளோன்னா 3576 ரூபாய் வருது. இதை கொடுத்துட்டா விவசாயிகளுக்கு சலுகை எதுவுமே வேண்டாம். எதுவுமே நீ லோனு தள்ளுபடி பண்ண வேண்டாம், எந்த சலுகை மானியம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். எல்லா விவசாயியும் தன்மானத்தோட சுயமரியாதையோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடுவாங்க. இன்னும் லாபம் கொடுங்க. அதே போன்ற நெல் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்யறதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எவ்வளவு போட்டிருக்காங்க? 1529 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது விவசாயிகள். ஆனா MSP எவ்வளவு இருக்கு? 1470 ரூபாய். இப்போ 50 ரூபாய் லட்சத்துல அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே கொடுக்குறாங்க. என்ன முறையா வரணும்னா அது 2324 ரூபாய் கொடுக்கணும், ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும். அது கொடுத்தா எதுவுமே இதை இப்பதான் பேசி நான் சொல்லியிருக்கேன். விவசாயி